ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட்டான ஒரு மாம்பழத்தில் செய்கிற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. இப்போ மாம்பழம் சீசன் இல்லை, நான் மாம்பழம் சீசனில் இது பண்ணேன், நிறைய மாம்பழம் கிடைக்கும்போது. இப்போ நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாம்பழம் நல்லா பழுத்து, ரொம்ப பழுத்து போச்சு, ஓவராக பழுத்ததுனால நான் என்ன பண்ணேன், இதை சரி இந்த மாதிரி பண்ணிக்கலான்னு பண்ணேன். இப்போ இந்த நல்லா பழுத்த மாம்பழத்தை என்ன பண்ணணும், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணி இதோட பழுப்பை தனியாக எடுக்கலாம். இல்லாட்டி தோலெல்லாம் எடுத்துகிட்டு கையால் நம்ம அப்படியே பிடிக்கணுன்னா நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா பழுப்பெல்லாம் தனியாக அந்த பங்களப்பள்ளி மாம்பழம் அப்படி வந்தது. மற்ற மாம்பழத்தை அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட பழுப்பெல்லாம் தனியாக இந்த மாதிரி எல்லா பழுப்பும் எடுத்துடணும். இப்போ உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் அதில் வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட மிக்ஸி இருக்கிறதுனால நான் அதில் போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ மிக்ஸியில் நல்லா இதை லம்ஸ் இல்லாமல் அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நிறைய கீ விட்டு அது நல்லா மெல்ட் ஆக விட்டுணும். ஃப்ளேமை ஸ்லோவாகவே வச்சுக்கணும், ரொம்ப ஃப்ளேமை ஸ்பீடாக வச்சுக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் இருந்தால் இந்த கீ எல்லாம் புகைய ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பல்ப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை கிண்டணும். இது கிண்டும் போது என்ன ஆகும்னா, பாயில் ஆகும் இல்லையா, கொதிக்கும் போது நம்ம கையிலலாம் தெரிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீட்டமான ஒரு கரண்டியோ ஸ்பேச்சுலாக வச்சுக்கோங்க, கையில் தெரிக்காத மாதிரி. இப்போ எல்லா பல்ப்பும் இதில் அரைச்சி விட்டுக்கலாம். முதல்ல நான் ஃபஸ்ட்டு பண்ணதை கொஞ்சம் அரைச்சி இதில் ஆட் பண்ணி ஒரு பாயிலிங் பண்ணதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை கிண்டலாம். இதே மாதிரி நான் ஒரு மேங்கோ ஹல்வா வீடியோவும் போட்டிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான் போல இருக்குது இந்த சேனலில். அதையும் போய் பாருங்கள், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மேங்கோ ஹல்வா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதுக்கப்புறம் இது பங்கனப்பள்ளி மாம்பழம் இல்லையா, அது ரொம்ப ஓவர் ஸ்வீட்டாகவே இருந்தது. அதனால நான் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் மட்டும், 1 கிலோவுக்கு 50 கிராம் மட்டும் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் உங்களுக்கு இப்போ இது ஒரு ஸ்வீட் அண்ட் சோர் அண்ட் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், லெமன் ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட், ஒரு இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அது இந்த ரா மேங்கோவில் நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ இதை நான் ப்ளெயினாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது இந்த மாதிரி கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு ஒரு பதம்லாம் கிடையாது, எந்த பதம் வரணுன்றலாம் இல்லை. கொஞ்சம் நல்லா பாயில் ஆகி இந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா குக் பண்ணிட்டால் போதும். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஆற வச்சு ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கணும், இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் தடவி. இப்போ இந்த நம்ம வேக வச்சோலையே அந்த இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பல்ப் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பளம் மாதிரி ஆகணும் இது. இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய ட்ரே தாம்பாலம்லாம் இருந்தால் அதில் ஊற்றி இந்த மாதிரி எடுத்து நம்ம வெயிலில் இதை நல்லா காய வைக்கணும். இப்போ சுல்லுன்னு வெயில் அடித்து அது 2 நாளில் காஞ்சிரும். வெயில் கம்மியாக இருந்தால் ஒரு 2-3 நாள் எடுக்கும். இப்போ 1.5 கிலோ மாம்பழத்துக்கு எனக்கு 3 ட்ரே நிறைய பல்ப்பு இந்த இது கிடச்சிது. இப்போ இதை காய வச்சுனா நான் 2 நாள் காய வச்சு நல்லா சுல்லுன்னு வெயில் அடித்தது. 2 நாள் எனக்கு நல்லா இந்த மாதிரி தொட்டால் கையில் ஒட்டலை பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை எடுத்துடலாம். இது காஞ்சிருச்சு நல்லா. இப்போ ஒரு நைஸான கத்தி எடுத்து இதை நேராக கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இது நம்ம இப்போ மாம்பழம் எல்லாம் நம்ம சாப்பிடணும், நல்லா பழகிட்டோம். இப்போ நமக்கு சீசன் முடிஞ்சோன்னா சாப்பிடணும்னு தோணும்போது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா எப்போ வேணால் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இப்போ இதெல்லாம் நேராக கட் பண்ணதுக்கப்புறம் இதை இப்படி எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும், தட்டிலேருந்து கலண்டு வருது. அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வருது பாருங்கள், கீழெல்லாம் ஒட்டாமல். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். பாராக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துடணும். உங்கள் இஷ்டம், நான் எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டோர் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பாட்டிலில் பீங்காய் பாட்டிலில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா 1 வருஷம் கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும்.
இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணிட்டோம். இப்போ இதை இன்னொரு சைஸில் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிட்டோன்னா கேண்டி மாதிரி ஆயிடும். இதில் சுகர் டஸ்ட் மாதிரி பண்ணி போட்டு பரட்டி எடுத்தோன்னா அப்படியே கேண்டி, ஜெல்லி கேண்டியெல்லாம் கடையில் இருக்குது அந்த மாதிரி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது லேயரில் நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை பாருங்கள், லேயராக பரோட்டா மாதிரி லேயராக இருக்கு இல்லையா? இப்போ இதுதான் சிம்பிள் வீடியோ தான். பை பாய். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் எழுதுங்க. உங்களோட குட் கமெண்ட்க்கு நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.